Hi guys, good evening to everyone and welcome to our session here. I hope எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். All the persons are in over here. Yes, Sheila, Sneha, Shanmuga, Priya, Vilichinna, Sri Arun, TPS, Kausi, Priyadarshini, right? Yes, good morning, good evening to all of you guys over here. Sorry, ஒரு பழக்க தோஷத்துல good morning அப்படினே வந்துருச்சு. Deepan, good evening to you also here. நவுன் கிளாஸ் எஸ் நவுன் கிளாஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா வெளிச்சுன்னா அதுல உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு நவுன்ல அதை தவிர வேற எரர்ஸ் எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க ஓகே do you guys have any doubt with your noun here noun classல இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க no issues உங்களுக்கு லாஸ்டா வந்து எல்லா செஷனும் ஓரளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா we'll continue with that ஸோ நவுன்ல எரர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த apostrophe கண்டிஷன் இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் அது இல்லைன்னா எஸ்ஆர்எஸ் ஆட் பண்றதுனால வரப்போற மீனிங்ஸ் இதை தவிர நவுன்ல எரர்னு கேட்கறதுக்கோ இல்லை வேற எதுக்குமே பாசிபிலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது ஸோ தட் இஸ் அ மேஜர் பார்ட் வாட் யூ கைஸ் ஹேவ் டு ரிமெம்பர் No, there is no doubt over here. Okay, fine. So நான் சொன்ன 4 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நவுன்ல என்னென்ன அந்த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அந்த நவுன் வந்து சிங்குலரா இல்ல ப்ளூரலான்றதை டிசைட் பண்றது செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த நவுன் வந்து யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஐடென்டிஃபை எஸ் ஆர் எஸ் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்பாங்க தேர்ட் ஒன் இன்கேஸ் எஸ் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மீனிங் தான் இருக்கா இல்ல நிறைய மீனிங்ஸ் இருக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறது யோர் தேர்ட் ஒன் and the fourth and final concept என்னன்னா your apostrophe condition ஒன்னு இருக்கு இல்லையா apostrophe யூஸ் பண்ணலாமா வேணாமா இதுதான் உங்களோட கான்செப்ட்ஸ் ஹியர் இந்த 4 பாயிண்ட்ஸை தவிர வேற பாயிண்ட் உங்களுக்கு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க ஓகே பிடிஎஃப் வேணும் மேம் ஐ ஹோப் ஸோ பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் ஐ செக் இட் ஓவர் தேர் ஓகே நான் கண்டிப்பா செக் பண்றேன் பிடிஎஃப் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்றேன் இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் தேர் டெஃபினெட்லி ஐ அப்டேட் இட் ஓவர் தேர் ஓகே நோ இஷ்யூஸ் வித் தட் பிடிஎஃப் வந்து ரொம்ப நேரம் நான் கேட்டுட்டே இருக்கீங்க நான் பிடிஎஃப் இருக்கா இல்லையா நான் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன் செக் பண்ணிட்டு ஐ அப்டேட் டு யூ கைஸ் ஆல்சோ தேர் ஓகே now we will start with our session your tenses so in the time and tense அப்படிங்கும்போது what is the major point என்ன பாயிண்ட்டை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் and what was the conceptங்கிறத ரொம்ப தெளிவா இதுலயும் நம்ம பார்க்க போறோம் ஓகே now coming with your time and tense இதுல என்ன டவுட் இருந்துச்சுனாலும் you can ask at english.ultimate.data247.comல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான மெயின் இந்த டைம் அண்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த டென்ஸ்ல எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி மூவ் பண்ணலாம் அண்ட் எல்லா இடத்துலயுமே இந்த டென்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அந்த எல்லா கன்ஃபியூஷனையும் முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டா ஒரு ட்ரிக்கோ இல்ல க்ளூவோ நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தாதான் நம்மளால மூவ் பண்ணவே முடியும் அதுக்கு முன்னாடி இனிஷியல் அதாவது என்னன்னா அந்த ட்ரிக்ஸ் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் அல்லது சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லைக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா அடிஷ்னலா சில பாயிண்ட்ஸ் இருக்கும் சில எக்ஸெப்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சில பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓவராலா ஐ கிவ் யூ த ட்ரிக் இன் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் டென்சஸ் செஷன் ஓவர் ஹியர் ஓகே ஐ ஹோப் ஸோ நாளைக்கு உங்களுக்கு டென்சஸ் செஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ 2 நாள் டென்சஸ் அண்ட் தேர்ட் டே you'll be completing your tenses session with complete உங்களோட questions மட்டும் இல்லாம ஓவரால் ட்ரிக்கும் சேர்த்து உங்களுக்கு அந்த செஷன்ல நான் சொல்றேன் ஓகே கைஸ் நோ இட் won't be சாயரும் நேத்து செஷன் வேற இன்னைக்கு செஷன் வேற ஓகே நேத்து செஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நவுன் ரிலேட்டடா இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாவே டென்சஸ் டாபிக்கே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃபைன் இப்போ டைம் அண்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுல என்ன சொல்றேன்னா டைம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைம் கேட்டகரி நம்ம கிட்ட இருக்கும் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா your past timing and another one will be your present and next is going to be your future ஏதாவது ஒருத்தங்க அதாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து சிமிலர் டைமிங்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனே தவிர சிமிலர் டென்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது இத முதல்ல தெளிவா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிமிலர் டைம்ல இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட்ல ஒரு வேர்ப் இருக்கும் பின்னாடி இன்னொரு வேர்ப் இருக்கும் இந்த வேர்ப் பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த வேர்பும் பிரசன்ட்ல இருக்கணும்ங்கிறது தான் கண்டிஷனே தவிர இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு அதனால இதுவும் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்தவித கண்டிஷன்ஸும் சுத்தமா கிடையவே கிடையாது அதை முதல்ல தெளிவா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க டைமிங் வேற டென்ஸ் வேற அந்த டைம் அப்படிங்கிறது வெறும் பாஸ்ட்னா கம்ப்ளீட் பாஸ்ட் அவ்வளவுதான் நேத்துனா நேத்து அப்படிங்கிற அந்த பாஸ்ட் டைமிங்கோட முடிஞ்சிடும்
நேத்து அப்படின்னு வரும்போது எக்ஸாக்டா அது பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கா இல்ல எப்போ நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் உள்ள இன் டெப்தா இறங்கும் போதுதான் டென்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறதே வரும். அது வரைக்கும் டென்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் டைமிங் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் அண்ட் டென்ஸ் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட். ரெண்டுத்தையும் போட்டு தயவு செய்து எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நிறைய பேருக்கு அந்த டவுட் அதிகமா நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங் டு யூ கைஸ் ஹியர், ஒரு சென்டென்ஸ்ல இது டைம் அண்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது வாட் எவர் த சென்டென்ஸ் எரர் டிடெக்ஷன் அப்படின்னு நீங்க போனீங்கனாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி அ ஃபில்லப்ஸே ஒரு ஃபில்லப்பே நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னாலுமே டைம் ஷுட் பி சிமிலர், which means ஸ்டார்டிங் நான் ப்ரெசென்ட்ல பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா எண்டிங் வரைக்குமே ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும். திடீர்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ் நான் கொண்டு வரணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வேர்டோ ஏதாவது ஒரு லிங்க் இல்லாம பாஸ்ட் டென்ஸை கொண்டு வர முடியாது. அந்த கான்செப்ட் அப்ளிகபிள். நம்ம நார்மலா பேசும்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் அண்ட் டென்ஸை பெஸ்டா நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் லைஃப், நம்மளோட ரெகுலரா நம்ம பேசுற பேச்சு, தமிழ்ல சொல்ற நிறைய வார்த்தைகளை உதாரணமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த இடத்துல. அதுக்கு இப்ப நம்ம ஒரு ஃப்ளோல ஒரு ஸ்டோரி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க கிட்ட ஒரு கதை சொல்றீங்க. இப்ப நீங்க கதை சொல்லும் போது அந்த கதை நடந்ததாவும் இருக்கலாம், நடக்காததாவும் இருக்கலாம், இல்ல உங்க இமேஜினேஷனாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமா நம்மளால ஒரு ஸ்டோரியை சொல்ல முடியும். அந்த ஸ்டோரி சொல்ற போது சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஃப்ளோல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னா அது இப்ப பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் இல்லையா? அப்ப பிரசன்ட்ல இந்த மாதிரி இருந்திருக்காங்க, இருந்தவங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, இப்படி எல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த பாருங்க, இருந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னது, கம்ப்ளீட்டா பாஸ்ட். அதாவது இட் வாஸ் ஹேப்பன்ட் நாட் ரைட் நவ் ஓவர் ஹியர். அதுக்கப்புறம் லாஸ்டா தி பர்சன் ஹேஸ் died by this accident or by because of this அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அவங்க இல்ல அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளோட சேர்த்து நம்ம தமிழ் வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா? அந்த சிச்சுவேஷனை எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி தான். இப்ப ஸ்டோரியில லைக் இட் வாஸ் ஹி வாஸ் தேர் அப்படின்னு சொல்றோம். இட் வாஸ் அது மீன்ஸ் லைக் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அது கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ். இட் வாஸ் ஹி இஸ் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் தமிழ்ல இருக்கு இல்லையா? அந்த தமிழ் வித்தியாசத்தை தான் நம்ம கண்டிப்பா இங்கேயும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ ரெண்டு வேர்டுக்கும் பாருங்க, இருக்காங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஸ்டில் நவ், ரைட் நவ் ஹி இஸ் பிரசன்ட் ஓவர் ஹியர். அப்போ அது பிரசன்ட் டென்ஸ். அதே இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது that becomes as a past tense over here. இருப்பார்கள் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் நமக்கு மூவ் ஆயிரும். அப்போ அந்த வேர்டு ஒரே வேர்டை நம்ம தமிழ்ல சொல்லும் போதே பாகமா ஒவ்வொரு டைமிங்கையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் நம்ம கன்வே பண்ண வேணும். இஃப் ஹி வாஸ் தேர் அப்படின்னு சொல்றது இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு, he is there அப்படின்னு சொன்னானா இருக்காங்க, he will be there அப்படின்னு சொன்னாங்கன்னா it becomes as your future tense over here. So நம்ம சொல்ற சிச்சுவேஷன் ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரசன்ட்ல ஸ்டார்ட் பண்றோமா இல்ல பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றோமா, இருந்தாங்கன்னு சொல்லிட்டோம்னால yes, fine. No voice, can't hear anything. No issues. Yeah, that's just for a little bit. Line ஒரு net டக்குன்னு disconnect ஆயிருக்கு. That's the only problem. No issues with that. Fine, leave it. Because உங்களுக்கே தெரியும், you guys are working from home, right? So sudden power off ஆனாலோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன interruption வந்தாலோ automatically net is getting disconnected. That's the only issue. You could not hear sometimes properly over there. ஓகே, நவ் உங்களுக்கு இப்போ தெளிவா கிளியரா புரிஞ்சிருக்கா? எப்போ பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ரிமெம்பர், டைம் டென்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர் இன் தமிழ். தமிழ்ல நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அப்படியே இங்கிலீஷ்ல கன்வே பண்ணும். நேத்து நடந்த விஷயம் அப்படின்னா அது நேத்து நடந்த விஷயமாவே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே
டுடே இட்ஸ் ஹேப்பனிங், இல்ல எப்ப வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளும் நம்ம சொல்லுவோம், ரைட்? தமிழ்ல நிறைய வார்த்தைகள் நம்ம கிட்ட இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அது எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம் ஒரு வார்த்தை இருக்கு. இப்போதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்ல நேத்து நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க, இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லலாம், இல்ல வரப்போற காலங்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னா என்ன, அது முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இல்லாத மாதிரியும் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை வச்சுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியும். ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா finished. We cannot change that action to be like it's not completed. அதே மாதிரி it's still happening na, it is happening. That also cannot be analyzed over here. இப்போ நான் சொல்ற வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, we have to remember that past யூஸ் பண்ணாலும் சரி, பிரசன்டா இருந்தாலும் சரி, ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, சேஞ்ச் ஆக போறது என்னவோ வேர்ப் தான், ரைட்? அந்த ஆக்ஷன் வேர்ட் தான் கம்ப்ளீட்டா மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த ஆக்ஷன் வேர்ட் மாறுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா டைம். அப்போ நம்ம ஆக்ஷன் வேர்டை டிபெண்ட் பண்ணோம்னா டைமை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரெடிக்ட் த டைம் ஃபர்ஸ்ட் இயர். ப்ரெடிக்ட் பண்ணுங்க, இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா the person is no more அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால தான் we are using past tense over here. இன்கேஸ் அது தெரியலன்னா அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ஆக்ஷன் பாஸ்ட்ல மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனோட டைமிங் நமக்கு கிளியரா தெரியணும். அந்த டைமிங்கை வச்சுதான் அவங்க வந்து பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சராங்கிறத தெளிவா சொல்ல முடியும். ஸோ give priority for the timing, not for that action words here. ஓகே, ஐ ஹோப் சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு டென்ஸ் கொஸ்டின் நீங்க எடுத்தீங்கனாலும் try to follow this method. You will never get confused with your answers in the timing over here. Okay, seriously I'm saying it, no one will get confused in this. Now let me give you an example for this question over here. Okay, let me give an example. India won the match அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகே, இந்தியா won the match அப்படிங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். Is this action has been completed or not? Past tense, past, completed, over. Okay, fine. இந்த ஆக்ஷன் நான் கேட்டது வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன்னு நான் கேட்டனே தவிர டைமிங்கை பத்தி நான் கேட்கவே இல்லை. why come some person are giving me past tense over here? அதுதான் சொல்றது, நம்ம பசங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் நம்ம நடந்திருப்போம், ரைட்? we will never go beyond it. ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு நம்ம அளவுக்கு அதிகமா யோசிப்போம். அந்த அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதுனால தான் நிறைய மிஸ்டேக்ஸும் நமக்கு நடக்குது. I just asked only one question, whether action has been completed or not. ஆனா அதை வந்து நான் பாஸ்ட்ல தான் நடந்துச்சா, இல்ல பிரசன்ட்ல நடந்துச்சா, இல்ல ஃபியூச்சர்ல நடந்துச்சான்ற கொஸ்டினை கேட்கவே இல்லை. அப்படி கேட்காம இருக்கும்போது டைமிங் வேர்டுக்கு எதுக்காக ஆன்சர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. I think you guys got your question here. கொஸ்டின்ல ஆன்சரும் சேர்ந்து இருக்கு, கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணாதான் we can get the perfect one here. அப்படி இல்லைன்னா we could not say it. Fine, action has been completed Abhirami, we cannot say action is not completed. India won, இது win பண்ணிருச்சு, மேட்சை win பண்ணிருச்சு. ஆனா இத பாஸ்ட்ல தான் win பண்ணுச்சுன்னு நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா எப்போ வேணாலும் win பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர we could not predict the timing clearly. If timing cannot be predicted clearly, then we should not consider for past tense. It should be always considered only for present tense over here. Okay, எப்பவுமே டைமிங் கிளியரா இந்தியா won the match last week அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப லாஸ்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, போன வாரம் நடந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிருச்சு. அப்போ போன வாரம் நடந்த மேட்ச் அப்படிங்கிறது டைமிங் கிளியரா இருக்கு இல்லையா? சோ அப்ப கிளியரா இருக்கும் போது here we have to use the word one. பட் ஹியர் இந்தியா won the match எப்போ வேணாலும் இருக்கலாம், அது பிரசன்டாவும் இருக்கலாம். அதனால we cannot use consider this as your past tense. Instead we should consider it as your present tense over here. I hope இதுல வந்து இந்த ஒன் டைம் அண்ட் டூ டைம் கான்செப்ட் நிறைய பேருக்கு வந்து இன்கேஸ் என்னோட கிளாஸஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் டைம் டூ டைம் கான்செப்ட் டெஃபினட்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. வெதர் எவ்ரிவன் ஆர் aware of this word here, one time and any time concept?
Yes, no. No, no, no. I am getting a lot of words with the word no here, except Jayalakshmi. Remaining all are saying no. Okay, yes, Vilichina says yes here. Then I hope the persons will help me to go for many questions over here. So one time, two time concept தெரிஞ்சிருந்துச்சுன்னா tenses நமக்கு எப்பவுமே confuse அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. That is the trick what I have to say for all of you guys over here. இதுக்கப்புறம் டென்சஸ்ல எந்த வித டவுட்டும் வரக்கூடாதுன்னா நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஒன் டைம் டூ டைம் தான். So let me say what is one time and two time. அதுக்கு முன்னாடி டைம் கிளாசிபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, which is your past, present and future. ஓகே, இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு எடுக்கும்போது பாஸ்ட்ல கண்டிப்பா டைம் கிளியரா இருக்கணும், which means பாயிண்ட் ஆஃப் டைம் டெஃபினட்டா மென்ஷன் ஆயிருக்கணும். ஓகே, பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா டைம் will not be clear. It will not be clear. Future அப்படின்னு வரும்போது we will have a point of time in the statement. We will have a point of time. Or in the past tense we can say by the word ending time. End time அப்படின்றது கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. Future அப்படின்னு வந்துச்சுன்னா we will have the starting time. கண்டிப்பா இந்த நேரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியா கொடுத்திருப்பாங்க. ஆனா பிரசன்ட் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் டைமிங்க கிளியரா மென்ஷனே பண்ண முடியாது. அப்படி மென்ஷன் பண்ண முடியாத எல்லா சென்டென்ஸுக்குமே கன்சிடர் ஆஸ் யுவர் பிரசன்ட் டென்ஸ் ஓவர் தேர். ஓகே, அதே மாதிரிதான் இந்தியா ஹேஸ் won the match அப்படிங்கும் போது எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ டைமிங் கிளியரா இல்ல, டைமிங் கிளியரா இல்லைங்கிறதுனால we have to consider that statement. We saw the film. No, it is not present, it is past tense. So in the present, past, future இதுக்கான இன்னொரு க்ளூ அடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டெப். இதுக்கு அப்புறமா the last ஒரு ஃபைனல் பாயிண்ட் ஒன்று இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரக்சரையே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எது சிங்குலர் வேர்ப் எது ப்ளூரல் வேர்ப் அப்படிங்கிற கூட தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. Kindly guys make remember about all the structures here. Structure is very very important. எல்லாமே தெரிஞ்சு கடைசில ஸ்ட்ரக்சர்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா the total thing what you have learned is completely waste over the. Okay, so now let us move on with the structure right now here. Structure தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு process தெரிஞ்சா போதும். ஒன்னு what is the subject, இன்னொன்னு what is the verb. And now இதுக்கு நடுவுல இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நம்ம ஒரு லிங்க் மேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிங்க்குக்கு மெயின் கான்செப்டா இருக்கிறது டைம். அவ்வளவுதான். இந்த டைமிங்கை வச்சு சப்ஜெக்டிவ் வேர்பையும் நம்ம கான்டாக்ட்ல இல்ல லிங்க்ல கொண்டு வர போறோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் லைக் யுவர் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். இவ்வளவுதான் சப்ஜெக்டே உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ அண்ட் வி இருக்கும், அண்ட் செகண்ட் பர்சன்ல யூ அப்படின்னு இருக்க போது, தேர்ட் பர்சன்ல ஹி, ஷீ, it and they. இது எல்லாமே தேர்ட் பர்சன், ரைட்? இது உங்களுடைய த்ரீ பர்சன்ஸ் உடைய லிஸ்ட் ஹியர். ஐங்கிற வேர்டுக்கு பதிலா லைக் இப்போ யூங்கிற வேர்டுக்கு பதிலா ராம்ஷியாம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் மாறுமே தவிர பட் இதுதான். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நான், செகண்ட் பர்சன் அப்படின்னா நீ, தேர்ட் பர்சன் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யாருன்னே தெரியாத ஒரு மூணாவது மனுஷங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அவங்களதான் எப்பவுமே தேர்ட் பர்சன் சொல்லுவோம். ஸோ சொல்லும் போது தெரிஞ்சவங்களா இருந்தா செகண்ட் பர்சன், அதுவே தெரியாதவங்களா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா தேர்ட் பர்சன். அவ்வளவுதான் கண்டிஷன். அதையும் தாண்டி உங்களை பத்தி நீங்களே பேசிக்கிட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ சென்டென்ஸை படிக்கும் போது ஒரு இப்போ ராஜன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு, ராஜனை பத்தி ராஜனே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ நீங்க தான் ராஜன் அப்படின்னு அந்த இடத்துல நீங்களா ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். You guys have to imagine yourself as Rajan here. உங்களை நீங்களே ராஜன் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கும். இல்ல உங்களை நீங்க விட்டுட்டு ராஜனா வந்து he is my friend அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சனாவும் கன்சிடர் பண்ணலாம். இதை தவிர வேற ஆர்டர் அப்படிங்கிறது வர சான்ஸே கிடையாது. சில இடங்கள்ல அதை நீங்களாவே கம்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சில பொசிஷன்ல அது யாரோ ஒருத்தங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல வைக்கணும். இந்த ரெண்டு லாஜிக்கா மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சன் இஸ் கிளியர் ஃபார் யூ கைஸ் ஹியர். Okay, we saw in the film is going to be, there is a mistake with that statement Deepan Chakravarti. In the statement complete agala. One is past tense verb. I'm not saying it. We sawங்கிறது வந்து past tense. ஆனா India won the match here அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி, we saw the film அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ரெண்டுத்துலயுமே ஒரு மைன்யூட் மிஸ்டேக் இருக்கு. அது என்ன மிஸ்டேக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க ஓகே லெட் மீ ஆஸ்க் a question. அந்த டவுட் நான் ஃபர்ஸ்ட் கிளியரே பண்ணி விட்டுறேன். இப்போ we saw the film அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க இல்லையா, when you have seen the film, can you just say me when it has happened?
டைம் மென்ஷன் பண்ணல. எஸ், அப்படி மென்ஷன் பண்ணலங்கும் போது ஐ கான்ட் ஆஸ்க் த கொஸ்டின் டிட் யூ see the movie அப்படின்னு என்னால கேட்க முடியாது. அதுக்கு பதிலா when you have அப்படின்ற அந்த வேர்டு தான் நான் யூஸ் பண்ணேன், ரைட்? when you have seen அப்படிங்கிறது present tense இல்லையா? ஸோ கொஸ்டின் நம்ம கேட்கிற வேர்ட்லயே வந்து அர்த்தம் மாற ஆரம்பிச்சிடும். That is why I'm saying that we saw the film yesterdayங்கிற வேர்டை நீங்க சேர்த்து ஆட் பண்ணிருக்கலாம். இல்ல we saw the film last week or last month. இதாவது ஒரு clue word நீங்க கொடுத்துருக்கணும் அது past tense அப்படிங்கிறதுக்கு. I didn't get the timing word, so I could not say it is the past tense over here. Why I cannot see here? We are moving to see the film அப்படின்னு கூட சொல்லலாம். Or we see the film அப்படின்னு சொல்லலாம். Right? Or I have seen the film அப்படின்னு சொல்லலாம். There are many ways to convey a sentence over here. அந்த convey பண்றதுல என்ன tense use பண்ணணும்ங்கிறது தான் we have to learn it. Is it clear? India won the match is completely wrong. I think one person have given the answer for this, right? என்ன ஆன்சர் கொடுத்திருந்தாங்க? India has won the match அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? India has won the match is right here. Has won அப்படிங்கிறது present tense. It's not your past tense. Fine? Now, இப்போ நான் சொல்றதுதான் அடுத்தது verb format. இந்த verb format பாத்தீங்க அப்படின்னா we have 5 different forms here. V1, V2, V3, V4 and V5. We have 5 different forms here. இந்த 5 form எந்த verb எடுத்தீங்கனாலும் இந்த 5 form கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். Because this 5 forms leads the entire statement here. V1 is nothing but present tense verb. Okay? V2 அப்படிங்கிறது past tense verb. ஒரு verb ஓட past tense. V3ங்கிறது past participle word. Okay? V4ங்கிறது continuous which is verb plus ing format. V5 அப்படிங்கிறது also a present tense verb. இதுக்கும் difference. V1க்கும் V5க்கும் இருக்க difference என்னன்னு பாத்தீங்கன்னா V1 is your plural verb. V1 is your plural verb and V5 is going to be your singular verb. So singular verb is nothing but it is V1 with S or ES format. Okay, இதுதான் உங்களோட basic 5 formats of your verbs here. இங்க என்ன sentence எடுத்தாலுமே சரி. For example, if I am taking the word he is my subject அப்படின்னா இது கூட என்ன verb நம்ம ஆட் பண்ணலாம்? ஒன்னு V1 ஆட் பண்ணலாம் அல்லது V5 வருமா present tenseல? ஆனா V1ங்கிறது plural. ஆனா subject வந்து இங்க singularங்கிறதுனால we have to use only the singular verb here. So for example, if I am taking a word like let me take a common word write. அப்போ past tenseங்கிறது wrote. அதனோட plural form past participle is nothing but return. And the next word is going to be the word writing. And then last but not least word is writes is your format here. அப்போ he writes a letter அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். அதே வந்து they அப்படிங்கிற word வந்துச்சுன்னா they write a letter because it is plural subject. Plural subject must be followed by plural verb. Okay? அந்த கான்செப்டுக்காக தான் we are just making it over here. India won the match அப்படிங்கிற word வந்து past tense தான். But there is an error with the statement. அந்த statement நம்ம presentல convert பண்ணணும். அதுதான் tense classification. அது pastum கிடையாது, presentum கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற sentence. Is that clear for you, Snega? Okay. I hope so. அது வந்து pastனும் சொல்ல முடியாது, presentனும் சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது. அதனால ரெண்டு விதமாவும் அது act ஆகும். We have to predict it which will be the answer of the question. Is that clear for guys here? Who will have யாருக்கெல்லாம் அந்த டவுட் இருக்கோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கீங்களா? Clear. Okay, fine. So அது ஏன் வந்து நடுவுல நிக்குது அப்படிங்கிறதுக்கு we will see one by one statement here. Fine. Subject and verb concept clear-ஆ உங்களுக்கு இருக்கு இல்லையா? I hope so. Subject எது verb எதுன்றது clear-ஆ இருக்கும். Now we have to analyze your tenses here. இப்போ tense classification வரும்போது tense is a form taken by a verb to indicate time and continuous of action. Timeum actionum சேரும் போதுதான் we will get the format of tense here. Time வேற அந்த time கூட action அப்படின்னு வரும்போது it will be considered as your tense. Like your simple tense, continuous tense, perfect and perfect continuous tense here. Timing வேற action கூட join ஆகும்போது it gives the complete meaning of tense over here. Okay, இதுல தான் வந்து we have to categorize whether it is one time or it is going to be any time or we can say it is two time அப்படிங்கிற மாதிரி we have to say it over here. So one time any time அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா one time அப்படிங்கிறது is nothing but like sentence படிச்சிட்டு இருக்கோம். படிக்கும் போது this happened exactly at this time அப்படின்னு ஒரு point of time சொல்லுவோம்.
at this time. அந்த at this time might be past, present or future. மூணுமே இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்ல எஸ்டர்டே தான் நடந்துச்சு, இல்ல நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டா எக்ஸாக்டா சில டைமிங் சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா that will be considered as one time. ஆனா எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்துருச்சுனாலே that will be related to any time over here. Okay, which means like only present. Yes, exactly, he ate an apple yesterday is, yes, that is exactly your past tense. Deepan, partial clear, don't worry, I'll give you more examples right now. ஃபுல்லாவே clear ஆக்கிரலாம் இப்போதைக்கு உங்களுக்கு. Yes, he ate an apple yesterday is past tense. ஏனாங்க yesterdayங்கிற word இருக்கு இல்லையா, that is exactly related to your past tense which cannot be altered right now here. Okay, now coming with this one over here, இந்த tense அப்படின்றத classify பண்ணும்போது one time two time அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த one two time அப்படிங்கிறது தான் is nothing but like you guys have to remember எப்போ நடந்துச்சு அப்படின்ற ஒரு question. As I asked you, இப்போ இந்தியா won the match அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் எடுத்தோம் இல்லையா, இந்தியா won the match அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்திருந்தோம். இந்த சென்டென்ஸ்ல வந்து I have asked you a question like a when. அந்த when அப்படிங்கிற கொஸ்டினுக்கு we cannot answer the question. எப்போன்ற வேர்டுக்கு இதை வச்சு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு தான் சொல்ல முடியும். Right? Is it so or not? Yes, these words are very important over here. அப்படி அந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆகலனா டென்சஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது சென்டென்ஸ்ல. Okay, now moving on with this point over here, India won the match அப்படிங்கும்போது when அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது it might happen at any time அப்படிங்கிற word தான் வரும். So any time அப்படின்னு வந்துச்சுன்னா answer should be in perfect tense. And one அப்படிங்கிறது அதாவது one time அப்படின்னு சொல்லும் போது வந்துச்சுன்னா that should be in the format of simple tense அப்படின்னு சொல்லுவோம். So overall சொல்லணும்னா here I have four different type of tenses. Simple and continuous will be related to one time concept and perfect continuous will be related to two time concepts. So you know one time na enna two time na enna clear ah illaya. Now if I'm having a word like yesterday, yesterday ngradhu vanda we can say like only past or present or future is one clue. And at any time in past or present or future. We have two different concepts over here. Okay, இந்த ரெண்டு செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கான்செப்ட்ல one time அதாவது இந்த yesterdayங்கிற வேர்ட் வந்து only past ன்னு சொல்லுவீங்களா இல்ல at any time in past ன்னு சொல்ல முடியுமா? Yes guys, yesterday will be coming under which condition? That is what Srinivasan, நான் கேட்ட question பார்த்துக்கோங்க. At any time in past இல்ல only in past ங்கிறது தான் question. அது past tense, the timing is confirmed. ஆனா one time இல்ல any time? Yes, only in past. Right? Only past மட்டும்தான். Only in past, only one time. அதாவது onlyங்கிற word வந்து one time. Okay? அதே வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் அப்படின்னு சொல்லும் போது எப்போ வேணாலும் அப்படிங்கிற வேர்ட்ல வரும். ஆனா எஸ்டர்டேங்கிறது எப்போ வேணாலும்ங்கிற வேர்ட் நெட்டா வராது. அப்போ this word will be considered for one time. So one time அதுவும் related to past அப்படின்னு வந்துச்சுன்னா as I said one time அப்படின்னு வந்தா simple tense அல்லது continuous tense வரும் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுவும் past related. அப்ப answer will be either simple past or it will be in the format of past continuous tense. Is that clear? Is that clear or not right now guys? Clear. Okay Arun, what about other guys? Fine. இப்போ அதே மாதிரி if I have a word like so far, this word will be considered for one time or any time? Yes, yesterday, today, tomorrow. Yes. Sheila, so far அப்படிங்கிற word வந்து எப்போ வேணாலும் அப்படிங்கிற word தானே உங்களுக்கு வருது. Yes, past ஆவும் இருக்கலாம், present ஆவும் இருக்கலாம், even future ஆவும் இருக்கலாம். So we can't say it is any time. Yes, any time அப்படினா என்ன? Any time அப்படிங்கிறது it is another one word for two time. Two time we can say or it is any time over here. அப்ப answer will be with your
perfect tense. இப்போ so far அல்லங்கிற வேர்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் present perfect tense-ஆ இருக்கணும் இல்ல perfect continuous-ஆ இருக்கணும். Okay, I hope so. Now you guys are clear about these 2 points over here. In a one time, anytime concept. Now, let me write the same sentence over here. India won the match. Now, this statement is related to one time or any time. Anytime. Yes, exactly. It is anytime, right? அப்போ anytime அப்படின்னா என்ன tense நம்ம யூஸ் பண்ணணும்? Simple tense யூஸ் பண்ணலாமா? We can't use simple tense, right? We have to use only perfect tense. Exactly right. We have to use only your perfect tense. ஆனா இங்க one அப்படிங்கிறது இருக்கு. Subject plus V2. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய structure. That I'll explain you what is the structureங்கிறத next slideல நம்ம பார்க்கலாம். இது structure. Subject plus V2 அப்படிங்கிறது என்ன format which is indicating your past. அதுவும் simple past indicate பண்ணுது. But as we guys know what sentence is related to any time அப்படின்னா simple tense அப்படிங்கிறது ஆன்சரா வராது. அப்படி இருக்கும்போது there is an error or not now? There is an error, right? I got it. I think you guys are getting the answer right now here. So கண்டிப்பா இங்க perfect tense தான் வரும். அந்த perfect tense India has won na இல்ல had won na அப்படிங்கறத தான் நம்ம predict பண்ணும். அதுக்கு தான் நம்ம டைமிங் தேவைப்படுது. ஏன்னா has வந்து present tense, had வந்து past tense. So இந்த sentence வந்து present timing-ஆ ஏன்னா இப்ப பாருங்க டைமிங் கிளியரா இல்ல. present ஆனும் சொல்ல முடியல, past-னும் சொல்ல முடியல, future-னும் சொல்ல முடியல, right? இப்போ டைமிங் கிளியரா இல்ல, டென்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, பட் டைமிங் கிளியரா இல்ல. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இனிஷியலா நான் ஒரு ஸ்டெப் சொல்லியிருந்தேன், ரைட்? அதாவது பிரசன்ட் அப்படின்னா டைமிங் கிளியரா இருக்காது, பாஸ்ட் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கும், ஃபியூச்சர் அப்படின்னாலும் பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ்ல டைமிங் இஸ் நாட் கிளியர்லி மென்ஷன், ரைட்? It's not clearly mentioned. So if it is not clearly mentioned, then I have to consider for present. So as I know, it already வந்து இது 2 time அப்படின்னு confirm பண்ணிட்டேன், which is perfect tense here plus present tense. So answer will be present perfect tense. So your question answer becomes India has won the match. Is that clear for you guys? Right, exactly. It is present perfect tense. Fine. Clear ஆயிட்டீங்களா இப்போ என்னன்றது? இந்த மெத்தட்ல டைமிங் வேர்ட் இருந்துச்சுன்னா you guys can easily analyze your total tenses of the question here. Fine. இதுல வந்து நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணோம்னா சம்டைம்ஸ் சிம்பிள் டென்ஸ் கண்டினியூஸ் ரெண்டுமே, ஏன்னா ஒன் டைம் அப்படின்னு வரும்போது சிம்பிளும் வரும் கண்டினியூஸும் வரும், ரெண்டும் சேர்ந்து வரதுனால அடுத்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன் இந்த இடத்துல ஐஎன்ஜி வரக்கூடாது, ஏன் ஐஎன்ஜி இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன லாஜிக்ல மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு, இல்ல டவுட் வர சான்ஸ் இருக்கு. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணும். பிளஸ் இந்த மாதிரி டைமிங் வேர்ட்ஸ் இல்லாமலும் சில சென்டென்சஸ் இருக்கும், அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா your tenses is completed. Okay, let's move on with our next point over here. I hope timing clear ஆயிருச்சு, tense clear ஆயிருச்சு. Now 3-step method அப்படிங்கிறது I hope so நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. We will be always following 3-step method. Tense பொறுத்த வரைக்கும் I'll be following only 3-step method. அந்த 3-stepல first step is time. எந்த ஒரு சென்டென்ஸ் படிச்சாலும் டைமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அது பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சராங்கிறது. செகண்ட் இஸ் டென்ஸ். டென்ஸ் அப்படின்னு வரும்போது அது ஒன் டைம் ஆர் எனி டைம். I want to predict it. This is my second condition here. And the third step is structure. Is your structure. Your third step is structure. In the structure தான் நிறைய பேர் வந்து டவுட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I'll just give you an overview. அதுல டவுட் இருந்துச்சுன்னா you can ask me over there. Okay guys? Now structureக்கு I have given you subject and verb, right? அந்த subject and verb கூட இன்னொரு பாயிண்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. The one more point is that sentence type. Sentence type னு ஒன்னு இருக்கும். First type we can consider as affirmative. And second we can say negative statements. And third we can consider as interrogative.
These are the three sentences we have to remember over here. So affirmative, negative and interrogative. Affirmative அப்படின்னா positive statement. Okay. Negative அப்படிங்கிறது just adding the word not. Interrogative அப்படின்னா question mark. இதுல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா subject to and verb அப்படின்னு எடுத்திருக்கோம். Affirmativeல நார்மலா subject and verb condition இருக்கும். Negative பொறுத்த வரைக்கும் we will have a subject plus followed by helping verb and it will be followed by not. இது வந்து வெறும் main verb. Okay, will be followed by main verb of the statement. ஒரு not அப்படிங்கிற word நீங்க add பண்ணோம்னா that can be added only with a helping verb. Helping verb இல்லாம notங்கிற word add பண்ணவே முடியாது எந்த ஒரு statementலயுமே. So notங்கிற word நீங்க add பண்ணோம்னா you have to think over what is a helping verb, we can use it over here. Now interrogative அப்படின்னு வரும்போது initially sentence should start with helping verb followed by subject and that will be followed by the main verb with a question mark at the end. Okay, these are the three sentences what you have to remember. In the sentence base பண்ணி தான் now we are going to move on with our sentence structure over here. Now ஒரு I'll be giving you only the affirmative structure. Affirmative structure மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நெகட்டிவ்க்கு you guys have to decide what is a helping verb. Helping verb என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். Not add பண்ணுமா இல்ல question mark make பண்ணுமாங்கிறது you guys have to make it by yourself. Okay, he writes a letter. He is not write a letter. No, it is wrong. It's wrong, Deepan. Completely it is wrong here. First sentence மட்டும் தான் correct. மீதி எடுத்திருக்க ரெண்டு சென்டென்ஸ்மே complete or wrong. So ஏன்னா helping verb அங்க தப்பா இருக்கு. Helping verb தப்பா இருக்கும் போது definitely question is wrong here. So if you guys want to correct him, you guys can correct him also here. No issues. He did not write a letter. That's right here, which is your past tense. So அதே மாதிரி சில structures நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். Your first structure is going to be here. Present, past, future. இப்போ simple present அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு subject இருக்கணும். அது கூட யூஸ் பண்ணக்கூடிய verb பார்த்தீங்கன்னா V1 or V5. As you write it, he writes. ஏன்னா V5ங்கிறது singular verb இல்லையா? V1ங்கிறது plural. So we can write they write. So he writes a letter. They write a letter is a statement over here. இது affirmative sentence. This is your affirmative. இதனுடைய negative statement என்னவா இருக்கும் அப்படின்னா we need to add the word not. Not add பண்ணோம்னா we need a helping verb. So present tense ஓட helping verb is do or does. Is your helping verb. Yes, definitely I'll be giving you. He did not write a letter. No, Priyadarshini, again that is also a mistake. In a he-ngradhu singular subject, do-ngradhu plural verb, which is also wrong over here. Do or does. Idhula does-ngradhu singular verb and do-ngradhu plural verb. So we have to write he does not write. Adhe madri they is plural, they don't write is a perfect statement. Exactly, Deepan. Perfect. Yes, Srinivasan, that is also right over here. Yes, Sriarun, right? Yeah. இப்போ உங்களுக்கு questions புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க question markல கேட்கணும்னா does he write அப்படின்னு கேட்கணும் இல்ல do they write அப்படின்னா நம்ம question கேட்கணும். I hope so. Helping verb எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே interrogative-னா do they write or does he write is your question. I think I have to put question mark at the end. Forgot it. Clear. Okay, fine. So hereafter I'll be saying you only affirmative structure சொல்லிட்டு அதுக்கு என்ன helping verb மட்டும் நான் சொல்றேன். Remaining you guys can continue by yourself. Okay, because timing is going off. Time is going off, right? Now, according to this situation here, as we guys know what subject plus V1 or V5 is your simple present and do or does is your helping verb. அதே மாதிரி past tense பாத்தீங்க அப்படின்னா subject plus V2 did is your helping verb for this word over here. Future tense ku subject plus will or shall. அதாவது I shall write அப்படின்னு சொல்றது இல்ல he will write அப்படின்னு சொல்லுவோம். இதுல will or shall அப்படிங்கிறது தான் helping verb. Okay. Similarly, continuous tense ku subject plus is, am, are is the helping verb. Similarly, here was, are, were. And future
again the same word will or shall. Perfect tense க்கு has or have இருக்கணும். கண்டிப்பா அதை follow பண்ணி V3 தான் இருக்கணும். Like I have written a letter, or we have to say like he has written a letter அப்படின்னு சொல்லணும். வேற மாதிரி மாத்தி சொல்லக்கூடாது. Yes, I'll go to college. Right, perfectly. What shall we use? Don't worry, Deepan. அங்க future tense போகும்போது will and shall difference எல்லாமே நம்ம one by one பார்த்துக்கலாம். Okay? And now, has and have is the helping verb for this one here. அதே மாதிரி had is for past perfect tense. Again, will or shall becomes future. Again, has or have. Again, past continuous க்கு had for this one here and will or shallங்கிறது இதுதான் structure common. இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து எந்த ஒரு சென்டென்ஸ்லயுமே எந்த ஒரு சேஞ்சஸ் எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா it is a very biggest grammatical mistake. No one will read even a single line of your words here. உங்களோட பெரிய பேராகிராஃப் நீங்க எழுதுனீங்கனாலும் அதுல இந்த மாதிரி மைன்யூட்டா ஸ்ட்ரக்சர்ல தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா no one is going to read your pages over here. யாருமே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. So make your structures to be very perfect. Don't say like, ma'am, na Tamil medium, ma'am, na English medium, ma'am. Even English medium students also will make the mistake all these things over here. So don't think it. You guys are Tamil medium, abdina, it is not a problem. The hope, what you are having it, will make you to win it. கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையுமே கத்துக்கலாம். Fine? Is it clear about the basic points or not? இன்னும் நான் உங்களுக்கு பேசிக்கே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. I'm not getting it. Grammar part, no more than English medium. Okay. But according to me, ரெண்டு பேருக்குமே அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லலாம். There is no comparison. Equal level. I can't compare it. Because even English medium students-க்கும் வந்து ma'am சொல்லி கொடுக்கறத வச்சு தான் அவங்களும் சொல்ல போறாங்க. So if staffs are not teaching it in a proper way, none of the person is going to read it. It might be any person over here. இங்கிலீஷ் மீடியம்னா என்ன, வார்த்தைகள் நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்களே தவிர ஆர்டர்ல போட்டு யாருக்குமே தெரியாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா அந்த வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். That's a only issue. There is nothing else more. According to me, this is the only way. Okay? We will move on with. Fine. So we will move on with our tenses right now here. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இனிஷியலா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட present tense. Today we'll try to complete your present tense. Tomorrow I'll complete your past tense as well as your future. And the next day we will see all the three tenses with a complete exercise question. Okay? Is the plan is okay for you guys? இந்த plan okay வா இல்லையா உங்களுக்கு? Okay, fine. So ஏன்னா டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம நார்மலா யார்கிட்டயாவது பேசணும், இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ணணும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம பேசணும்னு நினைக்கிற வேர்டையோ நினைக்கிற வேர்ட்ஸை எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல பர்ஃபெக்டா சொல்லலைன்னா everyone will say like the person doesn't know English. Right? No problem. I'll go in slow manner. That is not a problem here. Yes, I'll teach all the 12 tenses here. I'll teach the entire tenses. அதுக்காக தான் உங்களுக்கு 3 classes tensesக்கு நான் மென்ஷன் பண்ணிருப்போம். So study planலே பாத்தீங்கன்னா you'll be having 3 classes here. Because it is not enough. 3 classes உங்களுக்கு complete பண்ணணும்ங்கிறது it is very hard. Examination point of viewல நீங்க prepare பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ட்ரிக், டைம், டென்ஸ், ஸ்ட்ரக்சர், அந்த 3 மெத்தடே தாராளமா போதும். மேக்சிமம் உங்களால எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் வித் சம் எக்ஸசைஸ் கொஸ்டின். பட் இன்கேஸ் அதையும் தாண்டி மேம் நான் இங்கிலீஷ்ல பேசும் போதே எனக்கு அந்த வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டான ஆர்டர்ல போட்டு பேசணும், எழுதும் போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா இந்த டென்சஸ் பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். இம்பார்ட்டன்ட்ங்கிற வேர்டே வந்து அதுக்கு மாறு வேர்டே கிடையாது. ஆனா அதுக்கே நம்ம வெரி வெரிங்கிற போது போடும்போது இந்த வேர்ட்ல மைன்யூட்டா நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அது ரொம்ப தெளிவா கிளியரா பேப்பர் கரெக்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ that will show you who you are in the writing அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் here. So make it sure இந்த sentences நான் சொல்றது எல்லாத்தையுமே
டைமிங் தூங்குற டைமிங் அப்படிங்கறதுனால so இது தூங்குற டைமிங், so please don't sleep. Fine. எல்லாருமே தூக்கம் வருது மேம், அதனால நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. It is a very important session for you guys here. Okay? Fine. We will now start with our point here. நம்ம structures எல்லாருக்குமே clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். In case இந்த structure-அ நீங்க clear-ஆ புரியல அப்படின்னா after the session ஒரு verb எடுத்துக்கோங்க. Any one verb. Take your helping any ஏதாவது ஒரு verb எடுத்துக்கோங்க. ஒரு verb எடுத்து அந்த verb-அ வச்சு நீங்களாவே sentence-அ create பண்ணுங்க. Sentence-அ create பண்ணி ஒரு subject ஒரு verb அப்படியே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி எல்லா ஃபார்மேட் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நார்மலா திங்க் பண்ணாலுமே சரி. ஈவன் ஒருத்தங்க கிட்ட நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும், இல்ல ஒரு டெக்ஸ்டே நீங்க பண்ணணும் அப்படின்னா கூட convey your message in a proper manner here. So by that way only you can easily grow up your English here. நீங்க சொல்றதுக்கு தயங்கிக்கிட்ட convey பண்ணாம விட்டுட்டீங்கன்னா seriously you guys can't learn English. So based on that, please make sure you're going with a proper manner over there. I think உங்களுக்காக தான் அந்த குரூப்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரூப்ல நீங்க போனீங்க அப்படின்னாலே எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆல் த பர்சன்ஸ் வில் ஹெல்ப் யூ. இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இஃப் யூ ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக், there are a lot of persons who is there to help you here, but you have to take a step. That's the only point we guys are expecting here. I think time போயிட்டே இருக்கு. We will move on with tenses. Your present timing here. Simple present அப்படிங்கிறதுக்கு first condition, your sentence should be subject and it will be followed by V1 or V5 format. இது ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாம one more condition என்ன, சிம்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா the clue is sentence should be looking like one time, right? அது மட்டும் இல்லாம time should not be clear, will not be clear. இந்த ரெண்டு க்ளூ தான் நம்மளோட மெயின் பாயிண்ட் ஓவர் ஹியர். ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் V1 ஆர் V5ல இருக்கணும். இன்னொன்று ஒன் டைமிங்ல இருக்கணும். அண்ட் டைமிங் இல்லைன்னா கிளியராகவும் மென்ஷன் ஆயிருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு சென்டென்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷுட் பி சப்ஜெக்ட் பிளஸ் V1 ஆர் V5. வேற எந்த வித ஸ்ட்ரக்சரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்செப்ட். அது இல்லாம we have one more exception points அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லட்டேன், டைம் வில் நாட் பி கிளியர்லி மென்ஷன் அப்படின்னா என்ன, டைமிங் வேர்டு தான் நமக்கு தெளிவா தெரியாதுன்னு சொன்னமே தவிர டைமிங் படிக்கும் போது டைமிங்கை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே ஒன் டைம் கான்செப்ட்ல அப்ளை ஆகும். பட் சில சென்டென்சஸ் இருக்கு, அதுல டைமிங் இருக்கா இல்லையா, இல்ல அதுல டைமிங்ல கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் we will consider for the exception point over here. அந்த எக்ஸெப்ஷன்ல the first exception is habitual action. ஹேபிட் அப்படின்னா என்ன, டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி. இப்போ நேத்து பண்ற அதே விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ண போறோம், இன்னைக்கு பண்றதா நம்ம நாளைக்கு பண்ண போறோம் அப்படிங்கறத ஹேபிட். மார்னிங் கரெக்டா ஷார்ப்பா நம்ம 6 o'clock அலாரம் அடிக்கும், எழுந்திருச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம், ரைட்? அந்த 6 மணிக்கு அடிக்கிற அலாரம் எழுந்திருச்சு ஆஃப் பண்றோம் இல்லையா, that is also an everyday habitual action. Is that true or not? I'll never say like everyone are waking up at 6 o'clock. Is that true or not here? True. Yes, exactly. Everyone, even me too will happen same thing, right? நம்மளும் அதேதான். கரெக்டா ஷார்ப்பா I have to, we will be thinking at 6 o'clock நான் டெய்லி கரெக்டா எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா என்ன, அலாரம் அடிக்கும், கரெக்டா எந்திரிப்போம், எந்திரிச்சு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கிட போறோம். This happens regularly for us over here. அப்போ நேத்து நடந்துச்சு இன்னைக்கு நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்க சான்ஸ் இருக்கு. So we could not predict it over here. இது நேத்து we can say like இந்த சென்டென்ஸை வந்து past ன்னு சொல்றதா, present ன்னு சொல்றதா, future ன்னு சொல்றதா நம்மளால சொல்ல முடியாது. But all this habitual statement should be considered only for present. ஏன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் மட்டும் தான் நமக்கு எப்பவுமே நிரந்தரம் அப்படிங்கிற லைன்ல habitual statements will be coming over here. Past முடிஞ்சது முடிஞ்சதுதான், அதை திருப்பி நம்மளால போகவும் முடியாது. We could not move inside or we could not take back that also over here. That's over, it means over. But ஹேபிட்ங்கிறது கண்டினியூ ஆகிற விஷயம், இன்னையோட முடிய போறதும் கிடையாது, அது திரும்பவும் நாளைக்கும் வரும். அதனால அது எப்பவுமே presentல மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க. டோன்ட் கோ ஃபார் எனி அதர் கண்டிஷன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இந்த ஹேபிட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியும்? we can have the word like daily ன்னு சொல்லலாம், daily,
or we can say the word like, see here I have the word like every day. இந்த மாதிரி சில words எல்லாமே என்ன indicate பண்ணும்? Habitual. So I used to get up daily at 5 o'clock அப்படின்னு சொல்லலாம். I used to get up daily at 5 o'clock அப்படின்னா என்ன? It is normal present tense over there, right? அதுவும் simple present tense. அந்த regularity அப்படிங்கிற word வந்துச்சுனாலே always make use of simple present tense in your statement here. This is your first clue. Okay, moving on with the next one பாத்தீங்க அப்படின்னா general truths அப்படின்னு சொல்லலாம், or you can say like universal truth. general truth அல்லது universal truth. universal truth பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட habitual action மாதிரி தான், ஆனா அது நமக்கு கிடையாது, அந்த non living thingோ இல்ல சொல்ல போற விஷயத்துக்காகவோ. fortune favors brave அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே fortune favors brave அப்படின்னா என்ன? fortuneங்கிறது லைக் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்பவுமே வந்து பிரேவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது. சோ கோலையா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே எதுவுமே கிடைக்காது, பட் தைரியமா வெளியில போறவங்களுக்கு யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி fortune itself will give you அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ரைட்? அது ஒரு காமன் ஒரு பழமொழி. அதே மாதிரி the sun rises in the east அப்படின்னு இருக்கும். in this statement is it possible sun rises in the east அப்படிங்கறத why can't we say like sun is rising அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். is rising அப்படின்னு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டினியூவா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிருமா? நோ, அது ஒரு தடவை தான் உதிக்கும், அது அந்த செகண்ட்ல தான் உதிக்கும். உதிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுங்கிறது இஸ் நாட் அ மேட்டர். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். அந்த உதிக்குதுன்னு சொல்ற இடத்துல உதிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்வியஸ் ஆட் ஓவர் ஹியர். அப்போ that is also habitual statement of sun, which also should be in your simple present tense here. Is that clear for you guys? Now moving on with the next one. இது ரெண்டும் நார்மலா ஒரு லாஜிக். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா as I said, டைமிங் மென்ஷன் ஆயிருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்கும் சில நேரத்துல பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இனிஷியலா நம்ம ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஊர்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், which means ஒரு பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட். ஈவன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டே எடுத்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஆல் ஈவெண்ட்ஸ் ஹஸ் பீன் ஹேப்பன்ட், அது இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்றது இல்ல. த பெஸ்ட் வி கேன் டேக் அவுட் ஜூலியஸ் சீசர் கதை எடுத்துக்கோங்க. ஓகே, she sleeps in the afternoon. yes, no afternoons அப்படின்னு கிடையாது, afternoon அப்படிங்கறதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. she always sleeps in the afternoon அப்படின்னு கூட சொல்லலாம். no, always will not be right. she sleeps in the afternoon often. okay, so lighter correct பண்ணிக்கோங்க. that's enough. now coming with this one over here, லைக் ஜூலியஸ் சீசர் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலியஸ் சீசர் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் டிராமா இது எல்லாமே ஐ திங்க் ஸ்கூல் டேஸ்ல எல்லாருக்குமே கண்டிப்பா ஜூலியஸ் சீசர் டிராமா போடாம எந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுமே நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது நம்ம டெஃபினட்டா ஜூலியஸ் சீசர் கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? everyone will be aware of it or not here? you guys know the story of Julius Caesar, right? yes, fine. அந்த ஸ்டோரிய ஒரு பிளே மாதிரி நடத்தி காமிப்பாங்க இல்லையா, டெஃபினட்டா டிராமா கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டிராமா கண்டக்ட் பண்ணும்போது அந்த ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவங்களுடைய ரோலை இன்னொருத்தங்க பிளே பண்ணிட்டு இருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தங்க பிளே பண்ணி. யூர் நாட் அவேர் ஆஃப் ஜூலியஸ் சீசர் ஸ்டோரி? இஸ் இட் ரெங்கராஜ்? ஜூலியஸ் சீசர் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதா? go and read it man, it's seriously a very interesting. நீங்க அந்த கதை யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? யூடியூப் ப்ரூட்டஸ்ங்கிற வேர்டு எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எஸ், 12th இங்கிலீஷ் புக் டெஃபினெட்லி. இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த புக்ல இந்த கதை இல்லாதது கிடையவே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. அந்த யூடியூப் ப்ரூட்டஸ்ங்கிற லைனே வந்து ஜூலியஸ் சீசர் கதையில இருந்து தான் நமக்கு எடுத்திருப்பாங்க. if you guys have not read, please go and read it. it's very interesting story மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு நமக்கு அந்த ஸ்டோரியில இருந்து கத்துக்க வேண்டியது. forget, oh god, okay, யூடியூப் ப்ரூட்டஸ், ரைட், ஃபைன், நோ ப்ராப்ளம். இன்னைக்கு மார்னிங் கூட நம்ம எடிட்டோரியல் ப்ரூட்டாலிட்டிங்கிற வேர்டை வச்சு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுலயும் இந்த சேம் லைன் யூடியூப் ப்ரூட்டஸை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ப்ரூட்டல் அப்படிங்கிறது வந்து புறமுதுகுல குத்துற மாதிரி நம்பிக்கை துரோகம். அந்த துரோகத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்டோரி நமக்கு. அந்த ஸ்டோரியில ஒரு பிளே நடந்துட்டு இருக்கு. வில் மூவ் ஆன் வித் டென்சஸ் நவ் ஹியர். அந்த ஸ்டோரி வந்து நம்ம ஸ்கூல் டிராமால நடக்கும் போது is it like ஜூலியஸ் சீசரே வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? we can't say. அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு,
ஆனா முடிஞ்ச விஷயத்த திரும்பவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு டிராமாவா கொண்டு வந்து பிளே பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை இப்ப பிரசன்ட்ல நம்ம கண்ணு முன்னாடி கதை மாதிரி கொண்டு வரதோ ஒரு இமேஜினேஷனாவோ இல்ல எல்லாத்தையும் அப்படியே அந்த ஸ்டோரி சொல்லும் போது எல்லாத்துக்குமே we must always use only your present tense in the statement over here. சோ அந்த இடத்துல வந்து யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு நம்ம கேட்கும் போது டைரக்டா அந்த ப்ரூட்டஸை பார்த்து கேட்கிற மாதிரி தான் இருக்கும், ரைட்? அந்த கேள்வி கேட்கும் போது இட் இஸ் லைக் ஸ்ட்ரெயிட், இட் இஸ் லைக் நவ், ரைட் நவ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோமே தவிர we will never say it is already happened incident அப்படின்னு சொல்ல மாட்டோம். That's what past incident is happening right now. ஒரு இமேஜினேஷனாவோ இல்ல ஸ்டோரி இல்ல டிராமா மாதிரி it is happening right now அப்படின்னா always use only present tense. We can't use past tense over there. Okay, fine, Rengaraj, leave that, no problem with that. Okay, so ஓரளவுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அந்த சொல்ல போற அந்த டிராமால யூஸ் பண்ற ஒவ்வொரு லைனுமே வந்து பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ஆக்ஷன் முடிஞ்ச மாதிரி நம்ம காட்டக்கூடாது. அப்படி காட்டினோம்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அ பிளே. அது ஒரு பிளே மாதிரியே இருக்காது, ஒரு டிராமா மாதிரியே நமக்கு தெரியாது. இன்னும் முடிஞ்சு போன சென்டென்ஸை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிராமாவே ரொம்ப சொதப்பின மாதிரி போயிடும். தட்ஸ் வாட் பாஸ்ட் ஈவென்ட், பட் இட் வாஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். சிமிலர் அதே மாதிரி இப்போ ஒரே அதே ப்ரோக்ராம அதே டிராமாவை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா we have to use only the simple present tense as your word here. Okay, இது வெறும் ஜூலியஸ் சீசர் கதைக்கு மட்டும் கிடையாது. நீங்களே நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த இன்சிடென்ட்டை உங்க ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன் அது எப்படி நடந்துச்சோ நடந்ததை நடந்த மாதிரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலயுமே பாஸ்ட் டென்ஸை வச்சு நீங்க சொல்லவே மாட்டீங்க. அப்படியே நடந்ததை ஒரு கனவுல வந்து ஒரு இமேஜினேட்டரி மாதிரி உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி you will predict the situation over it. We will use only the present tense. We will never use your past tense over here. உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, லைக் we are teaching it over here, right? இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய இடத்துல ஜூலியஸ் சீசர் கதை சொல்லியிருக்கேன், பிளஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதை போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டையாவது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, நோ இஷ்யூஸ் வித் தட். பட் நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே past tenseல யூஸ் பண்ணுவீங்களா, presentல யூஸ் பண்ணுவீங்களான்னு செக் பண்ணுங்க. Definitely you will come to know why we are using the present tense format over there. Okay, present na use பண்ணுவோம் மேம். Yes, exactly. That's what action is over, but அது இப்போ நடக்கிற மாதிரி சொல்றதுனால we have to use only the present tense. But in case வந்து அது past tense ஆவே சொன்னாங்கன்னா we can use your past tense. அந்த historical eventல அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா it is past tense. இப்போ நடக்கிற மாதிரி சொன்னாதான் present tense. Okay, okay, moving on with the next one here. அடுத்தது பாத்தீங்கன்னா சில quotations. ஒரு quotation சொல்றது, இந்த says அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே கண்டிப்பா அதே மாதிரிதான். A thing of beauty is a joy forever. ஏதாவது ஒரு கோட் சொல்லும் போதோ இல்ல quotation சொல்லும் போது ஒரு லாஜிக், ஒரு philosophy dialogue இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்கன்னா அது எப்பவுமே present tenseல தான் யூஸ் பண்ணுவாங்க. We won't use any past tense over there. Okay, moving on with the next one பாத்தீங்கன்னா next future tense word. சென்டென்ஸ் வந்து பாக்குறதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு, பட் திஸ் இஸ் பியாண்ட் தட் ஹியர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா this will be called as your clause, which is your conditional clause அப்படின்னு. ஓகே, கண்டிஷனல் clause. இந்த வேர்ட் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் கண்டிஷனல் அப்படின்னா என்ன? கண்டிஷன், இது நடந்தா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், ரைட்? அந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் clauses. Not only if clause, we are having a lot of conditional words here. ஓகே, நிறைய கண்டிஷனல் வேர்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அந்த கண்டிஷனல் வேர்ட்ல வந்து எஸ், அன்லெஸ், இஃப், வெறும் இஃப் அப்படிங்கிற வேர்ட் கூட இருக்கலாம், ஈவன் அன்டில், அன்லெஸ், இன் கேஸ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற which means அந்த மீனிங் பாத்துக்கோங்க, கண்டிஷன். எந்த வேர்ட் வந்து கண்டிஷன் மாதிரி இருக்கும், திஸ் மஸ்ட் ஹேப்பன், அப்பதான் அடுத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது வேர்ட் இருந்துச்சுன்னா okay, what is the problem, what is the condition you have to follow ன்னு பாத்தீங்கன்னா, since it is a conjunction word, condition wordனாலே conjunction கண்டிப்பா வந்துரும். அந்த conjunction அப்படினால ரெண்டு statements இருக்கும். அதுல ஒரு statement we will be making it as main clause. Okay, just a second, we will consider as main clause here. ஒன்னு வந்து main clause அப்படினும் இன்னொன்னு வந்து conditional clause அப்படினும் சொல்லலாம்.
அதாவது கண்டிஷன், எந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிஷன் சொல்றோமோ அது கண்டிஷனல் கிளாஸ். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்னொன்னு வந்து மெயின் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸ் ஷுட் பி ஆல்வேஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர். அதே மாதிரி கண்டிஷனல் கிளாஸ் ஷுட் பி ஆல்வேஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் சிம்பிள் பிரசன்ட். இதுதான் இதனோட கான்செப்ட். தட்ஸ் வாட் we shall wait till she arrives அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க till அப்படிங்கிறது கண்டிஷனல் வேர்ட். so this part will be called as conditional clause. அதுக்கு முன்னாடி இருக்கிறது மெயின் இன்ஃபர்மேஷன். அப்போ மெயின் should be in future and conditional clause should be in your simple present over here. since and for is not conditional word. அது டைமிங் வேர்ட், அது கண்டிஷனல் வேர்ட் கிடையாது. okay, this is your next point. அதே மாதிரி if a sentence, ஒரு sentence வந்து here அல்லது there அப்படிங்கிற word வச்சு start பண்ணுச்சுன்னா அதை follow பண்ணியும் we will be always having only simple present tense statement. we will not use your past tense or any other. here comes the bus அப்படின்னு சொல்லலாம், or here comes the orator, here standing ovation for the person who is coming அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். we will be always saying that here and there will be always indicate right now happening. அதனால அது எப்பவுமே present tenseல மட்டும் தான் இருக்கணும். okay, and last but not least statement is இந்த when அப்படிங்கிற word இருக்கு இல்லையா, this is one clue here. பாருங்க, when two actions of the future are present, அதாவது ரெண்டு ஆக்ஷன் ஃபியூச்சர்ல இருக்கு. we shall go when the child comes back home. அப்ப அப்படின்னா என்ன, child இன்னும் வீட்டுக்கும் வரல, நம்மளும் வெளியே போகவும் இல்லை. so ரெண்டுமே இன்னும் நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது, which means it is your future tense over here. அப்போ future timingல one dependent on another, அதாவது child வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு sentence வந்து dependentல இருக்கு, right? it is dependent on one more. அப்படி dependentல இருக்கும் போது the former action எதுவோ அது simple present tenseலயும் லேட்டரா நடக்க வேண்டியது simple futureலயும் இருக்கணும். former அப்படின்னா என்ன, initial sentence. Exactly, Deepan, your statement is right here. If you score more marks or good marks, he will give you a prize. Right statement over there. Okay, now moving on with this one here. When the child comes back home அப்படிங்கிறது first statement. ஏன்னா child வந்ததுக்கு அப்புறம் தான் we are going to go அப்படிங்கிறது later. இது லேட்டர் ஸ்டேட்மெண்ட். இது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். ஸோ எது ஃபர்ஸ்ட் நடக்கணுமோ அது ஃபார்மர், எதுக்கப்புறம் இது நடக்கணுமோ அது லேட்டர். ஸோ ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி இன் யோர் சிம்பிள் பிரசன்ட் கம்ஸ் பேக். அதே வந்து லேட்டர் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி இன் யோர் சிம்பிள் ஃபியூச்சர். இஸ் தட் கிளியர் அப் டு திஸ் ஒன் ஹியர்? Today only it will be going in this method here. Tomorrow little bit fast நம்ம மூவ் பண்ணிக்கலாம். because உங்களுக்கு கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக it will be taking some more time initially. last once again, okay? okay, என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா first condition இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் லேட்டர், எது முன்னாடி நடக்கணுமோ அதை வந்து பிரசன்ட்லயும் லேட்டரா நடக்க வேண்டியது ஃபியூச்சர்லயும் சொல்லணும். ரெண்டுமே ஆனா ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. பட் கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஒன் நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்பவுமே ஸ்டார்டிங். அந்த இனிஷியல் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம். when the child comes back அப்படின்னா அவங்க உள்ள வர அந்த டைமிங்ல we will go out அப்படின்னு சொல்றோம். சோ அவங்க உள்ள வர டைமிங் கிளியரா கெஸ் பண்ண முடியும். ஆனா இவங்க வெளியில போற டைமிங்கையோ இல்ல எப்போ போய் சேருவாங்கங்கிற டைமிங்கோ நம்மளால சொல்ல முடியாது. சோ ஃபியூச்சர்னா இட் ஷுட் பி indefinite, which means I could not predict it. ஆனா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் we can't use your future timing over here. okay, I think I have yes, future definite and indefinite அப்படின்னு சொல்லுவோம். future definite, indefinite அப்படின்னு சொல்லலாம். future definite அப்படின்னா என்னன்னா always we have to use simple present tense as your answer. future definite. அதுவே future indefinite அப்படின்னா we have to go for simple future. okay, here when the child comes back home அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா definite. ஆனா எப்போ அவங்க உண்மையாலுமே கிளம்புவாங்க அப்படின்னு கேட்டா indefinite. so definite statement we are using simple present, indefinite we are using simple future.
Okay, moving on with the next point பாத்தீங்க அப்படின்னா, here we have some words over here, some words like perception அப்படின்னு சொல்லுவாங்க. perception அப்படின்னு சொல்றதை விட sensation அப்படின்னு சொல்லலாம். verbs of sensation அப்படின்னு சொல்லுவாங்க. okay, verbs of sensation, cognition, emotion, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு கண்டினியூஸ் மாதிரி இருந்தாலும் we should never use continuous tense. We must always use only your simple present tense in your statement here. okay, which cannot be used in continuous form. like இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபீலிங்கா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. ஃபீலிங் வில் பி ஃபீல் ஒன்லி. அதுக்கு வந்து கண்டினியூஸ் அப்படிங்கறதே கிடையாது. அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொரு வேர்ட் ஆட் பண்றீங்க இல்லையா? அந்த வேர்ட் தான் கண்டினியூஸா வரும். ஐ மீன் ஃபீல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஐ ஃபீல் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். sometimes சில sentencesக்கு மட்டும் தான் it will be in continuous format. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ் ஓடல. யாராவது ஒருத்தங்க I'm just looking at, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு staring அப்படின்னு சொல்லலாம். இந்த சில வேர்ட்ஸ்ல தான் கண்டினியூஸ் வர பாசிபிள் இருக்கே தவிர, மத்தபடி progression அப்படிங்கிறது வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் எஸ்பெஷலி the words like believe, know, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே I believe you, I'm believing you அப்படின்னு சொல்ல முடியாது. I believe, நான் உன்னை நம்புறேன். நம்புறதுங்கிறது ஒரே ஒரு செகண்டோட நம்பிக்கை தான். அதை நம்புறேன், நம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா அதோட மீனிங் நமக்கு தமிழ்லயே மாறும். அந்த தமிழ்ல மாற மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் it does not have a meaning over here. I believe in you, that's it. I believe in you, it means எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. I'm believing you அப்படின்னா என்னன்னா, இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் ஆயிரும். ஸோ மீனிங் டோட்டலா சேஞ்ச் ஆகும். I'm feeling sick, I feel sick. It's I feel sick. It's not I'm feeling sick. I feel sick. Fine. இந்த மாதிரி சில sentences we are seeing with our eyes. கண்கள் வழியா பார்க்க முடியும், பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்ன்றது கிடையாது. அந்த பார்க்க முடியும் அப்படிங்கிறது கண்டினியூஸ்ல வரல. சோ அந்த கண்டினியூஸ்ல இல்லனா we don't want to use continuous. It should be only normal simple tense. The water is feeling cold. The water feels cold. water touch பண்ண உடனே செகண்ட்ல அந்த ஃபீல் போயிடும். அந்த ஃபீல் வந்து உடனடியா இருக்கிறதுனால it should be simple present tense over here. ஆனா இதே பாருங்க, the session judge is hearing our case. yes, அவங்க listen பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பெட்டர் hearing அப்படிங்கறத விட the best word is listening. It's not like hearing, it should be listening. Listening is a perfect word for this one over here. Listening to our case. okay, அதே மாதிரி we are thinking of going to London next year. so we are thinking, we think to go அப்படிங்கிறது it is not right here. ஏன்னா அதை நாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சொல்ற தமிழ் வேர்ட்லயே நமக்கு புரிஞ்சிருது இல்லையா? யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. I think அப்படின்னா யோசிக்கணும், யோசிக்கிறேன், that's it. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா I'm thinking of it, let me get it confirmed அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். like this, we just want to predict some sentences whether it is a progression is present in the statement or not. only from certain words like verbs of sensation, verbs of cognition or verbs of emotion. இந்த மாதிரி சில வேர்ட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ரெண்டு விதமும் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால சென்டென்ஸை படிக்கும் போது இட்ஸ் லுக்கிங் லைக் ப்ரொக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் கெஸ் பண்ணுங்க. ப்ரொக்ரஷன்ல இருந்தா கோ ஃபார் கண்டினியூஸ். ஒரு ஃப்ளோல வந்து ப்ரொக்ரஷன் வருதுன்னு தயவு செய்து மேக் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்ரீனிவாசன், இந்த ஸ்டேட்மெண்ட்ல திங்கிங் அப்படிங்கிறது ஜெரண்ட், இட் இஸ் நாட் யுவர் ஆக்ஷன். கோஸ் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஜெரண்ட் ஃபார்மட். ஜெரண்ட் ஃபார்மட்ல வேற கண்டிஷனே கிடையாது, ஐஎன்ஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். Moving on with the next one, I have some certain statements over here. The sun sets in the west, which is your simple present tense. We produce, அதாவது singular subject. யாருக்கெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் தெரியலையோ அதெல்லாம் கிளியரா பாத்துக்கோங்க. we will be plural subject followed by plural verb produce. again they, plural subject plural verb. I, again I எப்பவுமே special condition which will be followed only by the plural verb. I எப்பவுமே plural verb தான் ஃபாலோ பண்ணும், singular verb அதிகமா ஃபாலோ பண்ணாது. so remember plural verb over here. similarly Jane stops, இது எல்லாமே only for singular and plural concept. fine, moving on with the next one. Just I'm giving you some statements over here. Kindly fill the fill-ups with the statements. I'll give you just 3 minutes time. Within 3 minutes, I need the answer for all the 9 questions. Make it fast. Kindly mention the question number also.
Yes, Mark and Sarah plays squash. Course. Mark and Sarangradhu plural subject illaya. How come you can use the word plays, yaar? Play, right? Exactly, TPS. It's play. Second question. Every year his family goes to Europe for 2 weeks. Yes, that's right. Second one will be go. Every year his family. Familyங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா collective noun நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா நேத்து? So மொத்த ஃபேமிலியும் ஒன்னா தானே சொல்றாங்க. So it is your singular one. Yes, take up pilots, right? And fourth question. Fourth one, what is the answer? What's the answer for the fourth question? Thirdly, அப்படி நிக்கிறீங்க. Fourth one போங்க. Why no one is giving the answer for fourth one? Fly அப்படின்னு கொடுத்து ஒரு question mark கொடுத்திருக்காங்க இல்லையா? So does that airline fly to Paris is the right answer for the fourth question. No, does will be the right answer over here. Does that airline fly to Paris? Because airline is your singular subject. Coming with your fifth one, the semester will not finish until the end of June. No, will not அப்படிங்கிறது இங்க வராது. Not finished. Yes, right. Does not finish. Tony usually tries, right? And who or pay? Okay, who pays, right? Eighth question. Eighth question. Does not close, right? Here the shop does not. Shops do not, because it is plural. The shops do not is right here, not does. And ninth question. Gerard receives the ball and kicks it into the net is the right answer for the question. So இப்ப fill பண்ணும்போது no one will face any problem, I think so here. So இதே மாதிரி இன்னும் நிறைய conditions வந்து தெளிவா prepare பண்ணிக்கோங்க, because all these words are very important and easy to remember also for you guys here. Now moving on with your present continuous tense. Present continuous tense பாத்தீங்க அப்படின்னா we must have a sentence to be structure பாத்தீங்கன்னா subject plus is, am, are plus V4 ஃபார்மேட்ல இருக்க போகுது. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா present continuous. எப்போ இந்த V4 நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா progression.
ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போது இந்த இடத்துல ப்ரொக்ரெஷன் இருக்கு, ப்ராக்ரஸ் இருக்கு, இல்ல டியூரேஷன் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் we can use your present continuous. அதுல பாத்தீங்கன்னா எப்ப யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. for an action at the time of speaking. நம்ம பேசும்போது சில விஷயங்கள் வந்து கண்டினியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் you guys are listening to my class அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். you guys are listening அப்படின்னா நான் பேசும்போதோ இல்ல சொல்லும் போதோ it is in the format of continuous. அது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அதனால கம்பல்சரி we have to use a word ing which is listening. அதே மாதிரி the boys are playing in the ground. They are doing it right now. அவங்க பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு I have to use only ing format. அதுதான் time of speakingல continuous-ஆ இருந்துச்சுன்னா we can use continuous tense as your answer here. And coming with the next one, temporary action. அதாவது என்னன்னா இப்போ நடக்கல, time of speaking இப்போ நடக்கல பட் முன்னாடியே நடந்திருக்கு. as usually said past action னா பட் அந்த past action வந்து இப்போதைக்கு நடக்கிற guys, is my voice and everything is audible or not here? I hope so. நடுவுல நெட் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I'm sorry. Clear, okay, fine. I'm sorry. நடுவுல நெட் ஃபுல்லாவே டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. Okay, I'm just being here only. I was just checking the net connection. Sorry for that over here. Main clause future தானே மேம் இருக்கும்? No, main clause, yes, main clause futureல தான் இருக்கும். Right. Main clause will be in future. Okay. Moving on with the next condition. I think Rengraj உங்களோட question, I didn't get the question. நிறைய பேர் அப்படியே chattingல இருக்கிறதுனால it's very hard to get the question. Yes, main clause compulsory futureல இருக்கும், conditional clause தான் உங்களுக்கு simple presentல இருக்கும். Fine. இந்த nowadays அப்படிங்கிற word என்ன indicate பண்ணுது? இப்ப கொஞ்ச நாட்களா நான் இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஆல்ரெடி அந்த புக்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க, அது முன்னாடி படிச்சுட்டு இருந்தது, பட் திரும்பவும் அந்த புக்கை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதை தான் we used to say by present continuous tense. And next one, to express changing or developing situation. ஒவ்வொரு நாட்கள், அதாவது habitual statement தான், பட் habitual வந்து ப்ராக்ரஸா நடந்துகிட்டு இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப். இன்னைக்கு 1%, அடுத்தது நாளைக்கு வந்து 2%, அதுக்கு அடுத்த நாள் வந்து 3% அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்துச்சுன்னா we have to go for continuous tense in the statement here.
Fifth question, I have to explain it. Okay. Okay, இந்த இடத்துல வந்து until the end of June அப்படின்னுட்டு we don't have fine. Ringraj, நீங்க கேக்குற question வந்து exactly right over here. ஆனா இந்த இடத்துல வந்து until அப்படிங்கிற word conjunction-ஆவே act ஆகல. Instead, it is acting like a preposition. Preposition-க்கும் conjunction-க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த இடத்துல will வராது உங்களுக்கு. Okay? Conjunction-னா பின்னாடி ஒரு sentence இருக்கணும். ஆனா இந்த fifth question-ல பாத்தீங்கன்னா sentence கிடையாது. We have only the timing word. அதனால அந்த இடத்துல future யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. Okay? Now, moving on with this point over here. அடுத்த statement பாத்தீங்க அப்படின்னா action வந்து பிளான் பண்ணிட்டோம் பட் ஆனா நியர்பை ஃபியூச்சர்ல நடக்க போகுது. நான் முன்னாடியே சொன்னதுதான் இந்த ஃபியூச்சர் டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபியூச்சர் டெஃபினைட் அப்படின்னு வந்துச்சுன்னா we have to use only the present tense. And the present tense வந்து either we can use only simple present or we can use your present continuous. That's it. அதுதான் I'm going to cinema tonight. இன்னைக்கு நான் சினிமாக்கு போக போறேன், இன்னைக்கு நைட் நான் போக போறேன். ஆனா இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. நடக்க போற விஷயம் இருந்தாலும் it is well planned. தெளிவா definite timingல இருக்கு. So definite timingல இருக்கிறதுனால we have to use ing format in the statement here. இதுல ஒரு சின்ன நோட் ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால we can use I'm going over here. ஆனா அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ட் ஃபியூச்சர் கொஞ்ச நாள் அப்புறம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது பிளான் தான் பண்ணியிருக்கோம், அது எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லையான்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல் சென்டென்சஸ் டவுட்ஃபுல் சிச்சுவேஷனுக்கு டோன்ட் யூஸ் கண்டினியூஸ், யூஸ் ஒன்லி யோர் future tense as your answer over here. Okay, similarly if I have the word like always, continuous, இந்த மாதிரி words எல்லாமே வந்துச்சுன்னா always use ing format in the statement. Okay guys, is that clear for you guys for these up to present continuous tense? Present continuous வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே clear-ஆ இருக்கா? Do you guys have any doubt or any queries related to it? Clear. Okay, fine. Moving on with the next one, present perfect tense. Present perfect tense என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா immediate past, அதாவது பாஸ்ட்ல இப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்பதான் முடிஞ்சுச்சு ஆனா கரெக்டா எப்ப முடிஞ்சுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ற sentences எல்லாத்துக்குமே we have to make it in present perfect tense, which means action completed but not the time. டைம் வந்து கிளியரா சொல்ல முடியாது. டைம் நாட் கிளியர் அப்படின்னு சொல்ற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்தியா ஹாஸ் ஒன் த மேட்ச் அப்படிங்கிறது ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பட் டைம் நாட் கிளியர், டைம் வந்து முடிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்க சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே we have to use only your present perfect tense as your answer over here. Okay, and next one, action completed in the immediate past, அதாவது இமீடியட் பாஸ்ட்ல வந்து ஆக்ஷன் திடீர்னு கம்ப்ளீட் ஆயிடும், அதாவது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சில சென்டென்சஸ் இருக்கும். அந்த மாதிரி எகெயின் த சேம் இதே கான்செப்ட் தான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான், இதை தவிர வேற கான்செப்டே கிடையாது. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பட் இட் வில் நாட் பி ரிலேட்டட். ஆக்ஷன் வந்து இப்பதான் முடிஞ்சிச்சா அப்படின்றத கூட நம்மளால சொல்ல முடியாது. முடிஞ்சிருச்சு பட் எப்போ முடிஞ்சிச்சு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாத எல்லாத்துக்குமே we have to use only your present perfect tense as the answer of the question here. Okay, yes, anytime, exactly அதே ஸ்டேட்மெண்ட் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ ரோட் 3 books by now அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 books by now அப்படிங்கறத என்ன இண்டிகேட் பண்ணது, இந்த புக்கை வந்து நான் 3 நாளா எழுதி 3 days நம்ம எழுதிட்டு இருக்கேன் யார் 3 book அப்படின்னு வராது, 3 books.
ஏன்னா புக் அப்படிங்கிறது கவுண்டபிள், அன்கவுண்டபிள்னா தான் நம்மளால புக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இல்ல ஒன்னு மெஷர்மெண்ட் அல்லது குவான்டிட்டியா இருந்துச்சுன்னா தான் வி கான்ட் யூஸ் ப்ளூரல் ஃபார்ம். அப்படி இல்லைன்னா கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாத்துக்குமே வி ஹாவ் டு மேக் இட் ப்ளூரல். லைக் இப்போ 5 ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது நம்பர் இருக்காமே தவிர. பட் இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு வி கான்ட் யூஸ் அ வேர்ட் எஸ். ஆனா அதே வந்து 5 books which is your countable க்கு we have to use your plural format here. Okay, I have written 3 books by now அப்படிங்கறதான். அதாவது இந்த செகண்ட் வரைக்கும் இந்த டைமிங் குள்ளார நான் 3 books எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்றது. I wrote 3 books அப்படின்னு சொன்னா it is wrong. I more ideas and more logic with the sessions. Okay, thank you guys, thank you for being in the session. இதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா you can ask me. Sorry, I'm extremely sorry for the disruption. I don't know, power fluctuation ஆயிட்டு இருக்கு. I hope you guys can understand my problem. I don't know whether it is audible right now or right now also or not here, but even I'm just saying it, so please guys, yes. Fine, bye, we'll see you tomorrow.